டாடா ஐபிஎல் 2024 ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் இன் தமிழ். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேட்ச் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் ஒரு மாதம் இந்த மேட்ச் நடந்து கொண்டே இருக்கும். அதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் தமிழ் மேட்ச் நம்பர் 35 சனிக்கிழமை சாட்டர்டே அண்ட் 20 ஏப்ரல் 2024 time 7:30 PM IST and Arun Jaitley Stadium, Delhi. This is the first match. Arun Jaitley Stadium இந்த சீசன்ல இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். பேட்டில் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ரைசர் ஹைதராபாத் பேட் கமின்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல் ரிஷப் பண்ட். இவங்க ரெண்டு பேருக்கான பேட்டில் தான் சனிக்கிழமை மேட்ச். இந்த பிச் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ஒயிட் பால் கிரிக்கெட்டில் போலர்ஸ் அண்ட் பேட்டர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத தான் சொல்லுது. டீம் ஸ்ட்ரகிளிங் டு ஸ்கோர் அப்படின்னு சொல்லுது. பட் ஆனால் அந்த மாதிரியான பிச்சஸாக இது தெரியலை. ஸோ நம்ம கீ பாயிண்ட்ஸ் அருண் ஜேட்லி ஸ்டேடியமுடைய கீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். வென்யூ ஸ்டேட்டஸ், T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் எல்லாமே நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி நம்ம டீம் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், இது வந்து ரெண்டாவது இன்னிங்ஸ். இது வந்து ஆவரேஜ் ஸ்கோர் 150 ரன் முதல் இன்னிங்ஸில் ஆவரேஜான ஒரு ஸ்கோர். பட் இது செகண்ட் இன்னிங்ஸோடைய ஆவரேஜான ஸ்கோர் ஒரு 143. பட் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா ஒரு லோ ஸ்கோரிங் கேமும் நடக்குது. ஒரு 120 130 நடக்குது. அட் த சேம் டைம் 190 200 அந்த மாதிரி ஸ்கோர்ஸும் இந்த வென்யூவில் இருக்குது. அதே மாதிரி இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் பிரீமியர் லீக் WPL உமன்ஸ் பிரீமியர் லீக் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பெங்களூர்லையும் செகண்ட் ஆஃப் மார்ச் 22 வரைக்கும் இந்த உமன்ஸ் பிரீமியர் லீக் இந்த கிரவுண்டில் தான் பர்டிகுலராக இந்த கிரவுண்டில் தான் நடந்திருக்கு. ஸோ அந்த உமன்ஸ் பிரீமியர் லீக்லையுமே 190 ரன்ஸ்லாம் அடிச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் உமன்ஸ் பிரீமியர் லீக்ல 120 130 அந்த ரேஞ்சும் ஸ்கோர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே ரெண்டு விஷயம், ஹையஸ்டாக வந்து ஹை ஸ்கோரிங் கேமாகவும் இருக்கும். ஒரு சில பிச்சு மாறுச்சுன்னா அது வந்து லோ ஸ்கோரிங் கேமாகவும் மாறுது. ஸோ இங்கே ஆவரேஜாக 150 ரன் முதல் இன்னிங்ஸில், ரெண்டாவது இன்னிங்ஸில் 143 ரன்கள் அண்ட் 9-4 ஆவரேஜாக 8-4 ரெண்டாவது இன்னிங்ஸில், 6 வந்து ஆவரேஜாக ஒரு 6 இங்கே ரெண்டாவது இன்னிங்ஸில் 2 6. விக்கெட் லாஸ் ஆகிறது ஆவரேஜாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 7, ரெண்டாவது இன்னிங்ஸில் 5. 89 பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ரெண்டாவது இன்னிங்ஸில், 88 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அண்ட் போலிங் வந்து 53 அண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸில் அதிகமாக இருக்குது. ஃபாஸ்ட்டுக்கு 23 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்பின்னு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரெண்டாவது இன்னிங்ஸில் 33. எல்லாமே டபுளாக இருக்கிறது. ரெண்டாவது இன்னிங்ஸில் வந்து போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து நிறையா வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கீ பாயிண்ட்ஸ். உமன்ஸ் பிரீமியர் லீக் 2024 இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு. இது ஆல்மோஸ்ட் யூஸ்டு பிச்சாக இருக்கும். பட் இப்போ ஒரு 1 மந்த் கேப் இருந்ததுனால இது கொஞ்சம் நார்மல் பிஹேவியருக்கு வரும். அதே மாதிரி ஒரு பிச்சு புதுசாக நம்ம விளையாடுறோம் அப்படின்னா பேட்டிங்கு கொஞ்சம் ஃபேவராகவே இருக்கும். 2023 லாஸ்ட் இயரில் இதே கிரவுண்டில் பிச்சில் CSK 223 for 3 20 overs, டெல்லி கேபிட்டல் 146 for 9 20 overs. அதே மாதிரி ஒரே மேட்ச்சில் கான்வே 87 ரன், கெய்க்வாட் 79 ரன்கள், தூபே 22 ரன், ஜடேஜா 20 ரன் அண்ட் டேவிட் வார்னர் 86 ரன்கள். தீபக் சகர் 3 விக்கெட், பத்திரானா 2 விக்கெட் அண்ட் தீக்ஷனா 2 விக்கெட். இதையே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சென்னை பேட்டிங்கே 223, சன்ரைசருடைய பேட்டிங் லெவல் கடபார, JCP, புல்டோசர் பேட்டிங் லெவலில் இருக்குது. அவங்க திரும்ப அந்த ரெக்கார்ட் 300 கூட அடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பேட்டிங் சைடு சன்ரைசர் ஹைதராபாத் கிட்ட இருக்குது. ஸோ இந்த பிச்சே அப்படியே யூஸ் பண்ணி ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருந்ததுன்னா இதே மாதிரி டாப் ஆர்டரில் ஒரு 3 பிளேயர் 4 பிளேயரை கொண்டு போயிடுங்க. அதே மாதிரி சன்ரைசருடைய போலிங்கையும் கொண்டு போயிடுங்க. இப்படி தான் அங்கே வந்து நடந்திருக்கு. இதில் வின்னிங் ஃபர்ஸ்ட் வந்து 6 தடவையும், சேசிங் 5 தடவையும் நடந்திருக்கு. டிஃபெண்ட் பண்ண ஸ்கோர் 189. அதே மாதிரி டிஃபெண்ட் பண்ணது 144, சேஸ் பண்ணது 189. மோஸ்ட் ரன் ரிஷப் பண்ட் 492 ரன் 8 விக்கெட்ல. ஹையஸ்ட் ஸ்கோர் 128 ரன் அடிச்சிருக்காரு சன்ரைசருக்கு அகெயின்ஸ்டா. ஸோ சன்ரைசருக்கு அகெயின்ஸ்டா ரிஷப் பண்ட் கிட்ட நல்ல ஆவரேஜ் இருக்கு. ஸோ ரிஷப் பண்ட் ஒரு கீ ஃபேக்டரா நாளைக்கு மேட்ச்ல இருப்பாரு. அதே மாதிரி மோஸ்ட் 6 அண்ட் மோஸ்ட் 4 ரிஷப் பண்ட் தான் இருக்காரு. இப்போ சன்ரைசர் புது சன்ரைசரா இருக்கிறதுனால அந்த டீம்ல இருந்தும் இந்த மாதிரி 4 and 6 எதிர்பார்க்கலாம். சன்ரைசர் 11 மேட்ச்ல 7 மேட்ச் ஈஸியா அந்த அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கீ ஃபேக்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அருண் ஜேட்லி ஸ்டேடியமுடைய வென்யூ அண்ட் T20 ஸ்டாட்ஸ். 84 மேட்ச், 37 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங், ரெண்டாவது மேட்ச் 46 அண்ட் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 160, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 140 ரன்கள். அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ஸ்கோர் டெல்லி கேபிட்டல் 231 for 4 231 ரன்கள் இந்த கிரவுண்டில் அடிச்சிருக்காங்க.
66க்கு ஆல் அவுட்டும் ஆயிருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்டை நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம்? ஸோ நம்ம 4 டீம் மேக் பண்ணும்போது 200+ வர மாதிரி 2 டீமும், லோ ஸ்கோர் வர மாதிரி நம்ம ஜிடி மேட்ச்லாம் பார்த்துருப்போம். 89 ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம், அது ஹை ஸ்கோரிங் வெனியூ ஸ்டேடியம் தான். ஆனால் 89 ரன் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் நம்ம 50-50 தான் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணணும். ஆனால் 70% பேட்டிங்க்கு ஒரு ஃபேவரான ஒரு பிச், 30% மாறலாம். T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் 150 ரன்களுக்கு குறைவாக 22 ஆட்டங்கள் இதுவரைக்கும், 150லேருந்து 169 23 ஆட்டங்கள், 170லேருந்து 189 22, அண்ட் 190 அபவ் 200க்கு மேலே 17. ஸோ இது எல்லாமே பாருங்க 20 20 20, இதுவும் ஆல்மோஸ்ட் 17 20 கிட்ட. ஸோ இதில் நம்ம வந்து பிலோ 150 நம்ம எடுக்கிறதா, இல்லை அபவ் 119 நம்ம எடுக்கிறதா, இல்லை 172 189 எடுக்கிறதான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ ஹை ஸ்கோரிங் கேமாகவும் இருக்கு, ரொம்ப லோ ஸ்கோரிங் கேமாகவும் இருக்கு. உமன்ஸ் பிரீமியர் லீக்லையும் இதுதான் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் ஸ்கோர் கார்டு சம்மரி பார்க்கலாம். டெல்லி இது எல்லாமே 2023 162 ரன்கள் 8 விக்கெட். ஜிடி சேசிங்ல ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் ஃபாஸ்ட், 3 விக்கெட் ஸ்பின். ரெண்டாவது இன்னிங்ஸ்ல வெறும் 4 விக்கெட் ஃபாஸ்ட். குஜராத் டைட்டன் வான் பை 6 விக்கெட். இந்த ஸ்கோர் கார்டு. நெக்ஸ்ட் ஸ்கோர் கார்டு பார்ப்போம். டெல்லி 172க்கு ஆல் அவுட், மும்பை இந்தியன்ஸ் 173 ஃபார் 4. முதல் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 5 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 3 விக்கெட்டும், ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் மட்டும் 3 விக்கெட்டும் நடந்திருக்கு. இந்த 2 ஸ்கோர் கார்டுக்குள்ள ஒரு ஒற்றுமையை பார்ப்போம். இதுல என்ன ஒற்றுமை அப்படின்னு பாருங்க. முதல் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னு ஃபாஸ்ட் ரெண்டுமே விக்கெட் எடுக்கிறாங்க. ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஸ்பின்னு விக்கெட்டே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டாவது இன்னிங்ஸ் போல் பண்றவங்கள ஸ்பின்னரை எடுக்கவே எடுக்காதீங்க. இதே மாதிரி ஒரு போலரை மட்டும் எடுங்க. இங்க டாப் ஆர்டர்ல ஒரு 3 பேர் எடுத்துருங்க. இங்கேயும் பாருங்க 4 விக்கெட், இங்கேயும் பாத்தீங்கன்னா 4 விக்கெட். அந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் விக்கெட் எடுக்கிறாங்க. இங்க குஜராத் 163, இங்க மும்பை 173, ரெண்டுமே 4 விக்கெட் தான் விழுந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஒரு கீ ஃபேக்டரா இருக்கும். அடுத்த மேட்ச் பாருங்க, நம்ம ஏற்கனவே பேசின மேட்ச் 223க்கு 3. இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் போனால் மட்டும்தான் அங்கே வந்து த்ரெட்டு கிரியேட் ஆகுது. த்ரெட்டு கிரியேட் ஆகும்போது அவங்க அந்த ப்ரெஷரில் எல்லாமே விக்கெட் விழுந்துடுறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 3, ஸ்பின்னுக்கு 0, அண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 6 விக்கெட், ஸ்பின்னுக்கு 3 விக்கெட். இங்கே நடந்த ரெண்டுக்கு அப்படியே இங்கே ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. ஸோ ஒரு 4 டீம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 டீம் போடுங்க. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஒரு டீம் கிரியேட் பண்ணுங்க ஒரு சேஃப் அண்ட் சைடுக்கு. ஓவரால் ஃபாஸ்ட்டுக்கு 26 விக்கெட்டும், ஸ்பின்னிற்கு 9 விக்கெட்டும் விழுந்திருக்கு. 8 விக்கெட்ல சன்ரைசர் 12 அண்ட் டெல்லி கேபிட்டல் 11, ஆல்மோஸ்ட் சேம். ஓவரால் 23 மேட்ச். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் உடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டேவிட் வார்னர், பிருத்வி ஷா, ஜே ஃப்ரேசர் மெக்கர், ரிஷப் பண்ட், ட்ரிஸ்டன் ஸ்டாப், சாய் ஓப், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், அபிஷேக் போரல், இம்பாக்ட் அண்ட் கலீல் அகமத் அண்ட் இஷாந்த் சர்மா. இஷாந்த் சர்மா லாஸ்ட் மேட்ச் விக்கெட்ஸ்லாம் எடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாமே ஓவரால் டெல்லி கேபிட்டல்ஸ் உடைய லாஸ்ட் மேட்ச் உடைய பாசிபிள் பிளேயிங் 11. டேவிட் வார்னர் அண்ட் பிருத்வி ஷா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு, ஒரு ஃபர்ஸ்ட் டவுன். ரிஷப் பண்ட் ஒரு கீ ஃபேக்டர். ட்ரிஸ்டன் ஸ்டப் ரீசெண்டாக செம ஃபார்மில் இருக்காரு. ஸோ இந்த 2 பிளேயர் மஸ்டாகவே இருக்காங்க. அட் த சேம் டைம் குல்தீப் யாதவ், முகேஷ் குமார் அண்ட் இஷாந்த் சர்மா, கலீல் அகமத், இந்த 4 பிளேயர் ப்ளஸ் இங்கே ஒரு 2 பிளேயர், இதுங்க தான் டாப்பில் இருக்காங்க. டேவிட் வார்னர் விளையாடல. யார் யார் எப்படி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டெல்லி கேபிட்டலோட லீடிங் டாடா பெர்ஃபார்மர் IPL. ஸோ இதை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா போலிங் வந்து கலீல் அகமத் அண்ட் முகேஷ் குமார் 7 மேட்ச் 10 விக்கெட், 4 மேட்ச் 8 விக்கெட். ஸோ கீ ஃபேக்டர். அதே மாதிரி ட்ரிஸ்டன் ஸ்டப் லாஸ்ட் மேட்ச் ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுத்தார். அதே பேட்டிங்கில் 6 மேட்ச் 189 ரன்கள். ரிஷப் பண்ட் டாப் 210 ரன்ஸ். டேவிட் வார்னர் 6 மேட்ச் 166 ரன்கள். ஸோ இதுதான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸோடைய லீடிங் பெர்ஃபார்மர். இந்த 5 பிளேயர் வந்து நல்ல மஸ்ட் பிளேயராக இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேவிட் வார்னர் 8 விக்கெட். எல்லாமே தெளிவாக பார்ப்போம். இங்கே டேவிட் வார்னர் 8 விக்கெட்ல 5 மேட்ச் 121 ரன்கள், 30 ரன் ஆவரேஜ், 33 ரன் ஆவரேஜ், இவர் மஸ்ட் பிக். பிருத்வி ஷா 26 ஆவரேஜ், 22 ஆவரேஜ், இவர் 50-50 ஆப்ஷனல். அபிஷேக் போரல்
2 மேட்ச் 21 ரன்ஸ் 10 ஆவரேஜ் இக்னோர் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் ஒரு ரீசெண்டாக ஒரு 41 ரன் அடிச்சிருக்காரு, அதுதான் டீசென்ட். மீதி எல்லாமே சொற்ப ரன்கள் அவுட் ஆயிருக்காரு. அதே மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா பிருத்திவி ஷா ஒரு 5 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச் அடிப்பார், 66, 43, 46. அதனால தான் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ். இங்கே 8 வெனியூல ரெண்டுத்துலையுமே 30+ ஆவரேஜ் வச்சிருக்கனால டேவிட் வார்னர் மஸ்ட் பிக். அந்த ஸ்கோர் கார்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம், டேவிட் வார்னர் மட்டும் ஒரு 86 ரன் அடிச்சிருப்பாரு சென்னைக்கு எதிராக. மீதி எல்லாருமே இந்த டெல்லி கிரவுண்டில் அவுட் ஆயிருப்பாங்க. கிறிஸ்டன் ஸ்டப் இவர் வந்து இம்பாக்ட் பிளேயராக இருப்பார், கண்டிப்பாக இவரை வந்து நம்ம பிக் பண்ணலாம். ஸோ வெனியூவில் இது வரைக்கும் விளையாடல, 2 விக்கெட் எடுத்திருக்காரு, 15 நாட் அவுட், 71 நாட் அவுட், 44 நாட் அவுட், 54 ஒரு மேட்ச் மட்டும் தான் 0. இவரை மஸ்ட் பிக்காக கொண்டு போகலாம். ரிஷப் பண்ணிட்டு நம்ம எதுவுமே பார்க்கறதில்ல, இவர் மஸ்ட் பிக். விக்கெட் கீப்பிங்லேயும் வந்து கேட்ச், ஸ்டம்பிங், பாயிண்ட்ஸ் இதெல்லாமே வரும். பேட்டிங்லேயும் வந்து தைரியமாக ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச் 16 நாட் அவுட், 41, 1, 55, 51. ஒரே ஒரு மேட்சை தவிர மீதி எல்லா மேட்சுமே நல்லா விளையாடிருக்காரு. இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். இப்போ டேவிட் வார்னர், கிறிஸ்டன் ஸ்டப், ரிஷப் பண்ட் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக நம்ம கொண்டு போகிறோம். அதே மாதிரி அக்சர் பட்டேல் 8 விக்கெட்ல 18 மேட்ச் 197 ரன்கள் 16 விக்கெட். அண்ட் வெனியூல 17 மேட்ச் 357 ரன் 40 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு, 12 விக்கெட் எடுத்திருக்காரு. இவரும் மஸ்ட் பிக்ல நம்ம கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லலித் யாதவ். இவரெல்லாம் வெனியூல 8 விக்கெட்ல 18 ரன் 9 ஆவரேஜ், 3 மேட்ச் 12 ரன் 0 விக்கெட். இவர் பிளேயிங் லெவல்ல இல்லை. குமார் குஷ்கரா இவரையும் பிளேயிங் லெவலில் கொண்டு வரல. ஜெய் ரிச்சர்ட்சன் அந்த மாதிரி பிளேயர்ஸ் மாற்றி இவர் வேணா கொண்டு வந்தாங்கன்னா இவர் வந்து ட்ரை பண்ணுங்க. லைன் சப்போர்ட்ல இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ இந்த ஜெய் ரிச்சர்ட்சன் இவருக்கு ட்ராப். ஸோ இவர் குமார் குஷ்கரா இருந்தாருன்னா டீம் கொஞ்சம் நல்லா பேலன்ஸாக இருக்கும், வெல் போல் டீமாகவே அமையும். அப்புறம் ஆண்ட்ரிக் நார்ச்சியா 7 மேட்ச் 10 விக்கெட், 5 மேட்ச் 5 விக்கெட், 50-50 ஆப்ஷன்ஸில் இவரை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இஷாந்த் சர்மா 13 மேட்ச் 15 விக்கெட், 8 மேட்ச் 5 விக்கெட். இந்த வெளியில் 13-15 இருக்கிறனால இவர் மஸ்ட் பிக்காக கொண்டு போகலாம். கலீல் அகமதோடைய 1 மேட்ச் 3 விக்கெட், 6 மேட்ச் 3 விக்கெட். ஸோ இவரும் 50-50 ஆப்ஷன்ஸில் நம்ம கொண்டு போகலாம். ஸோ இவர் இஷாந்த் சர்மா, கலீல் அகமதை கொண்டு போகலாம். இல்லைனா இஷாந்த் சர்மா, நார்டியா கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் சாய் ஹோப் லாஸ்ட்டாக 19 ரன் 11 ரன் ட்ராப். அண்ட் ஜேசர் ஃப்ரெகர்மர்க் 20 ரன் 55 ரன். ஸோ இந்த மேட்சை இவரை கொண்டு போங்க. முகேஷ் குமார் ஒரு மஸ்ட் பிக்காக கொண்டு போங்க. 6 மேட்ச் 5 விக்கெட், 2 மேட்ச் 0 விக்கெட். இந்த வெனியூல சூப்பரான ட்ராக் வச்சிருக்காரு. அப்புறம் டெல்லி கேபிட்டல் டேவிட் வார்னர் போத் இன்னிங்ஸ், மிச்சல் மார்ஷல்ல பிருத்திவி ஷா ஃபர்ஸ்ட் பேட்டிங், ரிஷப் பண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங், கிறிஸ்டன் ஸ்டப் செகண்ட் பேட்டிங், அக்சர் பட்டேல் போத், சுமித் குமார் ஃபர்ஸ்ட், ஆண்ட்ரிக் நார்ச்சியா ஃபர்ஸ்ட் bowling, கலீல் அகமத் போத் இன்னிங்ஸ், குல்தீப் யாதவ் ஃபர்ஸ்ட் bowling, முகேஷ் குமார் ஃபர்ஸ்ட் bowling அண்ட் அபிஷேக் போரல் ஃபர்ஸ்ட் பேட்டிங். இப்போ கலீல் அகமத் பவர் பிளே ஓவர்ஸ், இஷாந்த் சர்மா அண்ட் ஆண்ட்ரிக் நார்ச்சியா அந்த 3 பிளேயர் தான் பவர் பிளே ஓவர்ஸ் போடக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெத் ஓவரில் வந்து முகேஷ் குமார், கலீல் அகமத் இந்த 2 பிளேயர் வந்து டெத் ஓவர்ஸில் போல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நியூ பிளேயர்ஸ் யாராவது உள்ளே வந்தாங்கன்னா அவங்கள டெத் ஓவர்ஸில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிருத்திவி ஷா, நட்ராஜன், புவி, பேட் கமின்ஸ் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. ரோமன் பவல், ஷபாஸ் அகமத் அண்ட் பேட் கமின்ஸ் அண்ட் புவி. ஸோ இவங்க கிட்ட ரிப்பீட்டடாக வந்து அவுட் ஆயிருக்காங்க. ஸோ பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், நட்ராஜ், ஸோ இவங்க தான் வந்து கீ ஃபேக்டராக இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சன்ரைசருடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். நிதிஷ் ரெட்டி, டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஏடன் மார்க்கரம் அண்ட் ஹென்ரிக் கிளாசன், அப்துல் சமாத், ஷபாஸ் அகமத், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜெய்தேவ் உனட்கட், மாயங்க் மார்க்கண்டே, டி நடராஜன். ஸோ மாயங்க் மார்க்கண்டே லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுத்தாரு. ஜெய்தேவ் உனட்கட், பேட் கமின்ஸ் இந்த 3 பேருமே விக்கெட் எடுத்தாங்க. அப்துல் சலாம் 10 பாலுக்கு 30 ரன் அடிச்சுட்டு போறாரு. இவர் 70-80 ஒரு பயங்கரமான ஆடிட்டராக இருக்காரு. ஏடன் மார்க்கரம் கொஞ்சம் ரீசெண்ட். மீதி எல்லாமே அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், நிதிஷ் ரெட்டி எல்லாமே டாப் ஆர்டரில் எல்லாமே விளையாடுறாங்க. ஸோ இதில் நம்ம எப்போவுமே கொண்டு போகிறது ரிஸ்க்காக நம்ம நாளைக்கு ட்ரை பண்ணோம்னா டிராவிஸ் ஹெட்டை மட்டும் ட்ராப் பண்ணிவிட்டு மீதி எல்லா பிளேயர்ஸுமே கிளாசன், அப்துல் சமாத், நிதிஷ் ரெட்டி, அபிஷேக் சர்மா 4 பேருமே கொண்டு போகலாம். சன்ரைஸோடைய லீடிங் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. ஹென்ரிக் கிளாசன் 6 மேட்ச் விளையாடி 253 ரன்கள், அபிஷேக் சர்மா 6 மேட்ச் 211 ரன்கள் அண்ட் டிராவிஸ் ஹெட் லாஸ்ட் மேட்ச் 105 ரன் அடிச்சார், 102 ரன், 100+ 235 ரன்ஸ். எல்லாருமே 200 அண்ட் அபோவில் இருக்காங்க. ஸோ ஆரஞ்சு கேப்புக்கு போட்டி போட்டுக்கிட்டே போகிறாங்க. பேட் கமின்ஸ் 6 மேட்ச் 9 விக்கெட் அண்ட் டி நடராஜன் 4 மேட்ச் 6 விக்கெட். ஸோ இந்த 2 பிளேயர் வந்து மஸ்ட் பிளேயராக இருக்காங்க. நம்ம ஸ்கோர் கார்டு வச்சு இன்னும் நம்ம தெளிவாக பார்ப்போம். நிதிஷ் ரெட்டி ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்,
இவர் வந்து தாராளமாக கொண்டு போகலாம். டிராவிஸ் ஹெட் நாளைக்கு 50-50 ஆப்ஷன்ஸில் பயன்படுத்துங்க. ஏன்னா 100 அடிச்சதுனால அடுத்த மேட்ச் ஒரு 10-15 ரன் மிஸ்ட்ரி ஷாட்டில் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 102 ரன் அடிச்சிருக்காரு லாஸ்ட் மேட்ச். இந்த வெனியில் ஒரு மேட்ச் 2 ரன் தான் அடிச்சிருக்காரு. 8 விக்கெட்டில் 30 தான் ஆவரேஜ் இருக்குது. ஸோ அதனால நாளைக்கு இவர் வந்து நான் ரிஸ்கியாக 2 டைமில் ட்ராப் பண்ணிட்டு 2 டைமில் ஆட் பண்ணிக்கலாம். அபிஷேக் சர்மா ஒரு மஸ்ட் பிக்காக கொண்டு போகலாம். 4 மேட்ச் 130 ரன் 65 ரன் ஆவரேஜ் இந்த வெனியில். ஸோ இவர் வந்து மஸ்ட் பிக். நிதிஷ் ரெட்டி மஸ்ட் பிக். அடுத்த பிளேயர் வந்து ஏடன் மார்க்கரம். 3 மேட்ச் 53 ரன் 17 ரன் ஆவரேஜ், ஒரு மேட்ச் 8 ரன். அண்ட் ரீசெண்டாக 32 0 50 17 42. இவர் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஹையஸ்ட் ஸ்கோரே 50 தான் அடிச்சிருக்காரு மொத்தம் ஒரு 6-7 இன்னிங்ஸில். ஸோ இவரை 50-50லேயே கொண்டு போகலாம். ஏன்னா இவர் இறக்காமல் கிளாஸனை கூட இறக்கி விட்ருவாங்க. கிளாஸன் வந்து கண்ணை மூடிட்டு மஸ்ட் பிக்கில் நம்ம கொண்டு போயிடலாம். ஏன்னா 43 ரன் ஆவரேஜ் 8 விக்கெட்டில், வெனியூவில் 27 ரன் ஆவரேஜ். அண்ட் அப்துல் சமாத் இவரும் வந்து 50-50, பட் இவர் 19 ரன் ஆவரேஜ் 33 ரன் ஆவரேஜ். இப்போ ரீசெண்ட் ஃபார்ம் நல்லாவே இருக்குது. 37 25 29. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கேட்டகரி 29 25 37 இந்த மாதிரி தான் லாஸ்ட் ஒரு 10 பால் 15 பால் ஃபினிஷிங் ரோலுக்கு தான் இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ என்ட்ரி கிளாஸன் இவங்களே ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா இவருக்கு வாய்ப்புக்கு இல்லாமல் போயிடும். அதனால 50-50 ஆப்ஷன்ஸில் இவரை கொண்டு போங்க. நெக்ஸ்ட் ஷபாஷ் அகமது 8 விக்கெட்டில் 14 ரன் ஆவரேஜ், 2 விக்கெட் எடுத்திருக்காரு 4 மேட்ச்சில். வெனியூவில் விளையாடல. ரீசெண்டாக 14 18. ஸோ இவரை இக்னோர் பண்ணிவிடுங்க. அண்ட் பேட் கமின்ஸ் இஸ் 4 மேட்ச் 6 விக்கெட், 5 மேட்ச் 9 விக்கெட் வெனியூவில். மஸ்ட் பிக்காக கொண்டு போங்க. 3 விக்கெட்ஸ் 3 ரன் 1-1 1-2 1-1 0 விக்கெட்டே கிடையாது. எப்படி பார்த்தாலும் ஒரு விக்கெட் எடுத்துறாரு. கேப்டன் ஸ்நாக் விளையாடுறாரு பேட் கமின்ஸ். அண்ட் புவனேஸ்வர் குமார் 20 மேட்ச் 17 விக்கெட், 8 மேட்ச் 11 விக்கெட். மஸ்ட் பிக்காகவே கொண்டு போங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் 0 விக்கெட் எடுத்ததுனால அடுத்த மேட்ச் வெறி கொண்டு போட்டு ஒரு 2 விக்கெட் எடுப்பார். ஸோ அந்த டீமும் வந்து கெடபார பேட்டிங் டீம். ஸோ போலிங்லேயும் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி இவரை கொண்டு போங்க. ஜெயதேவ் உனட்கட் 10 மேட்ச்சில் 19 விக்கெட் அண்ட் 9 மேட்ச்சில் 11 விக்கெட். இந்த வெனியூவில் சூப்பராகவே விளையாடி இருக்காரு. மாயங்க் மார்க்கண்டே 5 மேட்ச் 4 விக்கெட், 2 மேட்ச் 3 விக்கெட். இவர் 50-50யில் கொண்டு போகலாம். உமரன் மாலிக் இது வரைக்கும் இந்த சீசனில் விளையாடல. ஸோ இக்னோரிங். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மாயங்க் அகர்வால் விளையாடல. அண்ட் டிராவிஸ் ஹெட் ஃபஸ்ட் பேட்டிங், அபிஷேக் சர்மா ஃபஸ்ட்டு பேட்டிங். ரீசெண்டாக போத் இன்னிங்ஸ்லையும் நல்லா பண்ணுறாரு. ஏடன் மார்க்கரம் போத் இன்னிங்ஸ், என்ரிக் லாசன் போத் இன்னிங்ஸ். அண்ட் அப்துல் சமாத் ரீசெண்டாக புவர், பட் 20-30 லாஸ்ட் ஒரு 10 பால் 15 பால் தான் ஆடுறாரு. அண்ட் ஷபாஸ் அகமது போத் இன்னிங்ஸ் மஸ்ட் பிக். புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட் போலிங், மாயங்க் மார்க்கண்டே செகண்ட் போலிங், பேட் கமின்ஸ் போத் இன்னிங்ஸ், ஜெய்தேவ் உனட்கட் ஃபஸ்ட் போலிங், நட்ராஜன் போத் இன்னிங்ஸ் யாக்கர். அண்ட் புவனேஸ்வர் குமார், ஷபாஸ் அகமது, ஜெயதேவ் உனட்கட் பவர் பிளே ஓவர்ஸ். அண்ட் நட்ராஜன், பேட் கமின்ஸ், உனட்கட் டெத் ஓவர்ஸ். இந்த பேட் கமின்ஸ் வந்து சடனாக ஒரு 5வது 6வது 7வது ஓவர் அந்த மாதிரி போடக்கூடிய ஒரு போலராக பேட் கமின்ஸ் இருக்காரு. அபிஷேக் சர்மா, கலீல் அகமது 1 விக்கெட், குல்தீப் 1 விக்கெட். அண்ட் ஏடன் மார்க்கரம், குல்தீப் 3 விக்கெட், இஷாந்த் சர்மா 1 விக்கெட், டிராவிஸ் ஹெட், குல்தீப் கிட்ட 2 விக்கெட். இதுதான் பிளேயர் பேட்டில்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்கோர் கார்டு. இந்த ஸ்கோர் கார்டில் நம்ம தெளிவாக பார்ப்போம். டெல்லி கேபிட்டல்ஸ் 162 ரன்கள். இங்கே அடிச்சிருக்கிறது வார்னர் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 4வது ஒரு பிளேயர். அதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம பேசக்கூடிய இந்த டெத்து 6வது 7வதுல இறங்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், ஜடேஜா தோனி பிளேஸில் இறங்கக்கூடிய பேட்ஸ்மேன். இதுதான் இங்கே ஃபார்மேட்டாக இருக்குது. மிச்சல் மார்ஷ் அவுட்டு, பிருத்திவி ஷா அவுட்டு, ரயில் ரஸோ டக் அவுட்டு. ஸோ இப்படி தான் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் சாய் சுதர்ஷன் மட்டும் அடிச்சிருக்காரு, விஜய் சங்கர். அண்ட் இந்த லோ ஆர்டர் பேட்ஸ்மேன் தாங்க எல்லா மேட்ச்லையுமே இந்த சீசனில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வராங்க. அதே மாதிரி கலீல் அகமது 1 விக்கெட், ஆண்ட்ரிக் நாச்சியா 1 விக்கெட், அண்ட் மிச்சல் மார்ஷ் 1 விக்கெட். நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் 172 ரன்னுக்கு 10. ஸோ பாருங்கள், இங்கே வார்னர் தான் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மனிஷ் பாண்டே, அதை விட்டிங்கன்னா இந்த அக்சர் பட்டேல். ஸோ இதுதான் வந்து இந்த டெல்லி கேபிட்டல்ஸுடைய பேட்டிங் டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி பெகரன்ட்ராஃப் 3, அப்புறம் ரித்திக் ரோஷன், சாவ்லா, ரைலி மெர்டித். ஏன்னா இதெல்லாம் லாஸ்ட் இயரோடைய ஸ்கோர் கார்டு. நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மா 65, இஷான் கிஷான் 31, அண்ட் திலக் வர்மா 41. நம்ம சென்னை சூப்பர் கிங் எப்படி டாப் ஆர்டர் 3 பேர் விளையாடினாங்களோ அதே மாதிரி இங்கே டாப் ஆர்டரில் 3 பேர் விளையாடிருக்காங்க. ஸோ 173க்கு 4. இங்கே விக்கெட் பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் 2 விக்கெட் டெல்லியில், முஸ்தாபிஷுர் ரஹ்மான் நம்ம ஆள் அந்த லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல வேறு டீமில் விளையாடிருக்காரு. அண்டு குல்தீப் மீதி எல்லாமே விக்கெட் எடுக்கவில்லை. ஸோ இப்படி தான் வந்து பிச்சு வந்து ஸ்கோர் பிஹேவ் பண்ணியிருக்கு. ஸோ முஸ்தாபிஷுர் ரஹ்மான் பாருங்கள், அந்த கிரவுண்டில் நல்லாவே 4 ஓவர் போட்டு 38 ரன் 9.50 எக்கானமி அண்ட் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் அடுத்தது பாருங்கள், இதுதான் மெயின் திங். ஃபஸ்ட்டு 3 பேர்
அதே தான் இப்போ இந்த மும்பை ஸ்கோர் கார்ட்லையும் பாருங்கள் ஃபஸ்ட்டு 3 பேர். ஸோ வெயிட்டான டீம் விளையாடுறாங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பேர் அப்படியே எடுத்துட வேண்டியதான். அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு 3 பேர் அப்படியே எடுத்துட்டாங்க, அப்படியே முடிஞ்சிருச்சு. கலீல் அகமது ஒரு விக்கெட்டு, நாட்டியா ஒரு விக்கெட்டு, சேத்தன் சக்காரியா ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. 223 ஃபார் 3. இங்கே ரகானே விளையாடல, ராய்டு விளையாடல, மொயின் அலி, தீபக் சகர், துஷார் தேஷ்பாண்டே, தீக்ஷனா, பதிரானா யாருமே விளையாடல. தோனி நாட் அவுட், 4 பாலுக்கு 5 ரன் தோனி, தோனி. அண்ட் ரவீந்திர ஜடேஜா 7 பாலுக்கு 20 ரன்கள் அடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் வந்து 20 ரன் ஜடேஜா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே ஜடேஜா 4 ஓவர் போட்டு ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு, 20 ரன்னும் எடுத்திருக்காரு, டைம்ல வந்திருப்பாரு. இங்கே எல்லா மேட்சுமே பார்த்தீங்களா, டெல்லி மேட்ச்ல வார்னரை தவிர யாருமே அடிக்க மாட்டேன்றாங்க. அதோட ஸ்ட்ரைட்டா அக்ஷர் பட்டேல் அடிக்கிறாரு. நடுவில் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பேர் தெரியாத ஒருத்தர் வந்து ஒரு 20-30 ரன் அடிக்கிறாங்க. ஸோ வார்னர் நாளைக்கு மெயின் திங்காக ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ பேண்ட் இருக்காரு, ரிஷப் பண்ட் இருக்காரு. ஸோ ரிஷப் பண்ட் இருக்கிறதுனால மேபி ரிஷப் பண்ட்டை நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். வார்னர் ரிஷப் பண்டோட மேட்சை முடிச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு. இப்படி தான் ஒரு மேட்சும் போய்கிட்டு இருக்கு. ட்ரம் கார்டு பிளேயர் முகேஷ் குமார், அபிஷேக் போரல், ஏடன் மார்க்கரம், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அதுக்கப்புறம் கிளாசன், புவி, பேண்ட்டு, குல்தீப். ஸோ இவங்கெல்லாம் டாப் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா தெரியும். டெல்லி கேபிட்டல்ஸ் 2 பிளேயர் தான் வராங்க பேட்டிங்கில், அதுவும் வார்னர் தான் ஸ்பெஷலாக வராரு. ஆனால் நாளைக்கு மேட்ச்சில் வார்னர் இருப்பாரான்னு பார்க்கணும். வார்னர் இல்லைன்னா நம்ம வேறு மாதிரி டீம் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே நம்ம நாளைக்கு டெலிகிராம் சேனலில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.